ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு காரசாரமான செட்டிநாடு ஸ்பெஷல் நண்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு நல்லா காரசாரமாக செமையாக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்குங்க. சாதம் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க இப்போ ஒரு சுவையான செட்டிநாடு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு காரசாரமான செட்டிநாடு ஸ்பெஷல் நண்டு குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். இந்த நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா ஒரு லைட் கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயத்து கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ வெங்காயம் நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ 3 பெரிய தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நண்டு எல்லாத்தையுமே இந்த குழம்புல போட்டுக்கலாங்க. ரொம்ப பெரிய நண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த நண்டோட வாசம் அந்த குழம்புல நல்லா இறங்கி வருங்க. பெரிய பெரிய கால்களாக இருந்துச்சுன்னா லைட்டாக தட்டிட்டு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லா நண்டையுமே உள்ளே சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நண்டை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாங்க. இப்போ நண்டு வேகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் அரவை பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 4 முந்திரி, இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் அரவை செமையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நண்டு நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்போதுமே நண்டு குழம்பு வைக்கும்போது குழம்பெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நண்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நண்டு குழம்போட வாசமே நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேங்காய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நண்டு குழம்பு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்றைக்கி கமகமன் வாசத்தோட ஒரு சூப்பரான செட்டிநாடு நண்டு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த நண்டு குழம்புக்கு கீ ரைஸு, நார்மல் ரைஸு, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.